நண்பா நீங்கள் சூப்பராக மிஸ் பண்ண போகிறேன் என்னென்னா மீன் குழம்பு. ஸோ மீன் பாருங்கள் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்குறேன், ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கேன். ஸோ இப்போ கழுவணும். பாருங்கள் சட்டி நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெய் ஒரு 15 ml ஊற்றிங்க. எப்போயுமே ஆயிலில் கொஞ்சம் மீன் குழம்புல ஆயில் இருந்தால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இப்போ ஃபஸ்ட்டு சோம்பு ஒரு 2 கிராம் போட்டுக்கலாம். சோம்பு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது. ஒரு 2 கிராம் போடும். ஒரு 2 கிராம் லெவலில் போட்டுங்க. ரொம்ப போடாதீங்க, கசக்கும். பெப்பர் போட்டுங்க. வெந்தயம் இது போட்டுங்க. வெந்தயம் போட்டாச்சு. கடுகு இப்போ நம்ம இப்போ ஜீரா போட்டுங்க. ஜீரா ஒரு 2 கிராம் போட்டுங்க. இப்போ மீன் குழம்பு ஜீராலாம் போட்டால் தான் சூப்பராக இருக்கும், அப்படி வீடியாக இருக்கும். இப்போ நம்ம புளி போட்டாச்சு. பாருங்கள் இப்போ வெங்காயம் நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு 3 வெங்காயம் போட்டுங்க. வெங்காயம் போட்டாச்சு. பாருங்கள். ஸோ உப்பு போட்டுங்க. நம்ம உப்பு தேவையான அளவு. உப்பு கல் உப்பு எனக்கு தீந்துருச்சு. ஸோ தூள் உப்பு இப்போதைக்கு போட்டுக்கிறோம். உப்புமா அது. ஸோ உப்பு நான் அளவு பார்த்துட்டு போட்டுக்கலாம். நம்ம இதில் மஞ்சள் போட்டுக்கலாம். சரி, இந்த மசாலா போடும்போது கொஞ்சம் மஞ்சள் ஒரு 3 கிராம் லெவலில் போட்டுங்க. ஜீரா போட்டுருங்க. ஜீரா போட்டு ஒரு 3 கிராம் லெவலில் போட்டுருக்காங்க. தக்காளி அதுவும் போட்டாச்சு. மிளகாத்தூள் போட்டுங்க. மிளகாத்தூள் ஒரு 5 கிராம் லெவலில் போட்டுங்க. கொஞ்சம் காரமாக வேணும் எனக்கு. சூப்பராக இருக்கும் சாப்பிடணும். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். எதுக்குன்னா புளி ஊற்றணும். புளி போட்டுக்கலாம். ஸோ இதில் இப்போ ஜிஞ்சர் இது மல்லித்தூள் ஒரு 3 கிராம் லெவலில் ரொம்ப தேவையில்லை. ஸோ இப்போ நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுவேன். எதுக்குன்னா நல்லாயிருக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 5 கிராம் போட்டுக்கணும். நல்லாயிருக்கும். நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 50 அளவுக்குலாம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இங்கே புளி வச்சுருக்குறோம். புளி ஊற வச்சாச்சு. ஸோ புளி போடணும். ஸோ புளியை வந்து அப்படியே கரைச்சி ஊற்றினீங்கன்னா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படியே போட்டாச்சு. கொட்டையை மட்டும் எடுத்துக்கங்க. கொட்டையை மட்டும் சீட்ஸை மட்டும் எடுத்துருங்க. சரி, இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம்னா வந்து இப்போ என்னென்ன போட்டிருக்கேன் தெரியுங்களா? இதில் வந்து தக்காளி போட்டிருக்கேன், ஒரு 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது வந்து ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன் காரமாக. ஸோ தண்ணி ஊற்றிக்கிறேன். தேங்காய் போட்டிருக்கேன், பாதாம் போட்டிருக்கேன். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி அடிச்சிடலாம். ஸோ நண்பா மீன் பாருங்கள். ஸோ மீன் நல்லா வெட்டி க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சுருக்கு. அப்படியே இறக்கிறோன்னு தான் முழுசாக சூப்பராகும். பேஸ்ட் அடித்தாச்சு. நல்லா தேங்காய் பேஸ்ட்டு பாதெல்லாம் போட்டிருக்கு. ஸோ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம், வச்சிடலாம். ஸோ நல்லா சூப்பராக வச்சாச்சு.
ஸோ அவ்வளோதான். உப்பு இருக்கா மட்டும் பார்த்துக்குங்க. எனக்கு கரெக்டாக உப்பு இருக்குது, கரெக்டாக இருக்குது உப்பு. ஸோ மூடியை போட்டலாம். ஒரு 20 மினிட்ஸில் ரெடி ஆகும். ஸோ நம்ம ஆஃப் பண்ணி வச்சோம். அவ்வளோதான். ஓகே. ஸோ இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நண்பா சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன். சூப்பராக மீன் ஃப்ரை, சூப்பர் மீன். ஸோ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ செம்மையாக ரெடி பண்ணிட்டேன். குழம்பு மீனும் சூப்பராக உடையா அருமையாக பண்ணியாச்சு. கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கிறேன். ஸோ கொட்டி ஸோ பாருங்க குழம்பு இன்னும் கொஞ்சம் விட்டோன்னா எண்ணெய்லாம் மேலே வந்து தெரிக்கும். ஸோ அதனால தான் நான் சூடாக சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா சூப்பராக நல்லா அருமையாக இருக்குது. ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு குழம்பு எப்படி இருக்கும் டேஸ்ட்டு பார்க்குறோம். பார்த்து தான் மீன் ரெடி பண்ணால் மசாலாலாம் போட்டு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும் நண்பா. நல்லா ஃப்ரையும் சூப்பராக இருக்குது, மீன் குழம்பு சூப்பராக இருக்குது. ஃப்ரையும் போட்டுருவேன், நாற்பதும் போட்டுருவேன். சூப்பராக இருக்கும். நல்லா அந்த புளிப்பு காரம் கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். புளி தனியாக போடல, அப்படியே புளியாக போட்டேன். இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் செய்யுங்க. ஏன்னா கிராமத்துலலாம் இந்த மாதிரி தான் புளி அப்படியே போட்டுருவாங்க. ஸோ அதே மாதிரி என்ன மண் சட்டியில் செய்வாங்க, நான் இந்த சட்டியில் செய்கிறேன். ஸோ மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஜெயதாக்குள்ள சார்.